Hello students, welcome to Hibama Study Time. 9th Standard CBSE Maths New Syllabus Introduction to Linear Polynomials Chapter 2 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So exercise 2.2 ஃபுல்லா இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல exercise 2.1 சால்வ் பண்ணிருந்தோம். எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So மறக்காம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் exercise 2.1யும் பார்த்துடுங்க. அது ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ். Find the value of the linear polynomial 5x minus 3 if x equal to 0, x equal to minus 1, x equal to 2. So என்ன சொல்றாங்க, நமக்கு ஒரு linear polynomial கொடுத்துட்டாங்க 5x minus 3. இந்த linear polynomialோட values என்னன்னு கண்டுபிடிக்கணுமா, and அது மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க. எப்போ x ஓட வேல்யூ 0 இருக்குமோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், x வேல்யூ 1 இருந்தா இன்னொரு வேல்யூ இருக்கும், x வேல்யூ 2 இருந்தா இன்னொரு வேல்யூ கிடைக்கும், இன்னொரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் x ஈக்குவல் டு 0. கிவன் லீனியர் பாலினாமியல் என்ன, 5x மைனஸ் 3. இப்போ இதில் x இருக்கிற இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன், 0 சப்ஸ்டியூட் பண்ணணும், அதுக்கப்புறம் மைனஸ் 3. 5 into 0 0, 0 minus 3 is equal to minus 3. So value of linear polynomial when x is equal to 0 is minus 3. Clear? x ஓட வேல்யூ 0 இருக்கும் போது linear polynomial ஓட வேல்யூ என்னது, minus 3. அதே மாதிரி next question. When x is equal to minus 1, linear polynomial என்ன, 5x minus 3. இப்போ x ஓட வேல்யூ என்ன substitute பண்ணோம் நம்ம, minus 1 minus 3. 5 into minus 1 minus 5. Already நமக்கு ஒரு minus 3. minus 5 minus 3ன்றது minus 8. ரெண்டு மைனஸ் இருக்கு, ஆட் பண்ணும் இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை சம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. when x equal to 2, லீனியர் பாலினாமியல் என்ன, 5x minus 3. இப்போ x ஓட இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், 2. 5 into 2 minus 3. 5 2s are 10. 10 minus 3 answer 7. ஸோ இதே மாதிரி நான் ரெண்டு அடிஷ்னல் கொஸ்டின் தரேன். when x is equal to 5 and when x is equal to minus 7. கமெண்ட் செக்ஷன்ல எழுதணும். சரிங்களா? அடிஷனல் சம்ஸ் கண்டிப்பா சால்வ் பண்ணி பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? அடுத்த क्वेश्चन பாருங்க. Find the value of the quadratic polynomial. Quadraticனா பவர் 2. 7s square minus 4s plus 6 if s is equal to 0 and இதே மாதிரி ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் s is equal to 0 பார்க்கலாம். given polynomial என்ன கொடுத்துருக்காங்க, 7s square minus 4s plus 6. இப்போ x ஓட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், 0. ஸோ 7 into 0 square minus 4 into s இருக்கிற இடத்துல 0 plus 6. 7 into 0 0, 4 into 0 0 தான், நமக்கு வெறும் plus 6 மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 0 plus 6 6. கிளியரா இருக்கா சம்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது s is equal to minus 3. ஸோ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, 7s square minus 4s plus 6. இப்போ s இருக்க இடத்துல minus 3. அப்போ 7 into minus 3 whole square minus 4 into minus 3 plus 6. minus 3 whole square minus 3 into minus 3. 3 3s are 9. minus into minus plus 9. அப்போ 7 into 9 minus into minus plus 4 3s are 12 plus 6. 7 9s are 63. 7 9s are 63 plus 12 plus 6 18. 63 plus 18 11 81 answer. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். s is equal to 4. நமக்கு கொடுத்துருக்க பாலினாமியல் என்ன, 7s square minus 4s plus 6. இப்போ s இருக்கிற இடத்துல 4. 7 into 4 square minus 4 into 4 plus 6. 7 into 4 square. 4 4s are 16. Plus தான் இருக்கு, அதனால தான் டைரக்டாக எழுதுறேன். minus 4 4s are 16 plus 6. 7 into 16. 7 6 are 42. Balance 4. 7 1s are 7. 8 9 10 11. 112 minus 16 plus 6. அப்போ minus 10. 16ல 6 minus ஆச்சுன்னா
10 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குன்னா -10 10 மைனஸ் பண்ணுறோம் 10 மைனஸ் பண்ணுறோன்னா 102 ஆன்சர் 102 இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதே மாதிரி எஸ்ஸோட வேல்யூ 7 எஸ்ஸோட வேல்யூ -2 இது ரெண்டுத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். வேல்யூ கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் இருக்கணும். அடுத்து தேர்ட் கொஸ்டின். The present age of Salih's mother is 3 times Salih's present age. After 5 years, their age will add up to 70 years. Find their present age. இப்போ present age of Salih's mother வந்து 3 times Salih's present age. இப்போ சாலிஸோட present age நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னா சாலிஸோட மதர் ஏஜ் எப்படி எடுப்போம்? thrice. அப்போ 3 times of x. சரியா? ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷம் கழிச்சு அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 பண்ணணும் 3xக்கும் ப்ளஸ் 5 பண்ணணும். தேர் ஏஜஸ் வில் ஆட் அப் டு 70 இயர்ஸ். ஆட் அப்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரோட வயசை நான் ஆட் பண்ணால் எனக்கு 70 இயர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம ஈக்குவேஷனாக முதல்ல ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவேஷனாக நம்ம முதல்ல ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால இதை சால்வ் பண்ண முடியும். ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். சொல்யூஷனில் let Salih's present age x years எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லை. அப்போ சாலிஸோட மதர்ஸ் ஏஜ் எப்படி இருக்கும்? 3 times Salih's mother's present age. present age questionல என்ன சொல்லுது? 3 times. அப்போ 3 into x years எழுதிக்கணும். அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னாங்க? ஆஃப்டர் 5 இயர்ஸ். அப்போ அதை நம்ம எழுதணும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் சாலில்ஸோட ஏஜ் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸு. ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் +5. இதே மாதிரி மதர்ஸோட ப்ரெசன்ட் ஏஜ் எப்படி இருக்கும்? மதர்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் எப்படி இருக்கும்? 3x plus 5. Next question என்ன சொன்னாங்கன்னா their ages will add up to 70 years. அப்போ இவங்க ரெண்டு பேரோட வயசு ஆட் பண்ணால் எனக்கு 70 இயர்ஸ் கிடைக்கும்ன்றாங்க. x plus 5 plus 3x plus 5 is equal to 70 கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ x plus 3x என்ன கிடைக்கும்? 4x. 5 plus 5 என்ன கிடைக்கும்? 10 which is equal to 70. இப்போ plus 10 இன்சைட் கொண்டு போங்க. 4x is equal to 70 minus 10. அப்போ 4x is equal to 70 minus 10 60. Next lineல x is equal to 60 divided by 4 எடுத்துப்பேன். ஏன்னா 4 multiplication இருக்கு, நான் division எடுத்துட்டு வரேன். 4 15s are 60. ஸோ எக்ஸோட வேல்யூ 15 கிடைச்சிருச்சு. 15 years. x யாரோட ஏஜ்? சாலில்ஸோட ஏஜ். மதரோட ஏஜும் கண்டுபிடிக்கணும்ல அடுத்தது. So therefore Salih's age is 15 years. அடுத்து சாலில்ஸோட மதர்ஸ் ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா is 3 into x. இப்போ x இருக்கிற இடத்துல 15. 3 into 15 எவ்வளோ? 45. ஸோ 45 இயர்ஸ் வந்து மதரோட ஏஜ். சாலில்ஸ் ஏஜ் வந்து 15 இயர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Fourth question. The difference between two positive integers is 63 and the ratio of the two integers is 2:5. Find the two integers. So ரெண்டு integers இருக்கு and அந்த ரெண்டு integers எப்படி இருக்கு? ரேஷியோல இருக்கு. 2:5 ரேஷியோல இருக்கு. இப்போ இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் என்ன? மைனஸ் பண்ணும். ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கணும்? 63 கிடைக்கணுமா? இதை வச்சுட்டு உங்களோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன எழுதியிருக்காங்கன்னா ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் அண்ட் அதோட ரேஷியோஸ் எப்படி இருக்கு? 2:5. ஸோ லெட் த டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பி 2:5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 2x and 5x எடுத்துக்கணும். இது நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக எழுதுறேன். ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் வேணும் அண்ட் அவங்களோட ரேஷியோ எப்படி இருக்கணும்? 2:5.
அப்போ ரேஷியோ இருந்தாலே காமனாக ஒரு வேரியபிளை நான் கன்சிடர் பண்ணுவோம். இதே மாதிரி 2y அண்ட் 5yயும் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 63. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 63. 63 எப்போ வரும்? இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் தான் 63. இப்போ 5x minus 2x is equal to 63. 5 minus 2 3x is equal to 63. x is equal to 63 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். அப்போ 3 2s are 6, 3 1s are 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 21. நம்ம எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ இன்டீஜர்ஸ் யார் யார்? ஒன்று 2x, இன்னொன்று 5x. ஸோ 2x ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். 2 into 21 which is equal to 42. அப்புறம் 5 into 21. 5 2s are 10, 5 1s are 5. நம்மளோட ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர். ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாமா? therefore the two positive integers are first one 42, அடுத்த ஒன்று 105. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? ஸ்டேட்மெண்ட்ஸை படித்து கரெக்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னு எழுதிட்டிங்கன்னா சம்ஸ் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த 5th question. Ruby has 3 times as many 2 rupees coins as she has 5 rupee coins. 5 rupee coins எவ்வளோ இருக்கோ அதை விட 2 rupee coins 3 times இருக்கான். இப்போ 5 rupee coins 10 இருக்குது அப்படின்னா 2 rupee coins 3 into 10 30 coins 2 rupeesல இருக்கா. If she has total 88 rupees, டோட்டலாக 88 rupees இருக்குன்னா how many coins does she have of each type? ஸோ 5 rupees coin எவ்வளோ இருக்குது, 2 rupees coins எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆன்சரில் 2 coin இருக்கா. ஃபஸ்ட்டு எதை வச்சு கம்பேர் பண்ணாங்க? as she has 5 rupee coins. அப்போ 5 rupee coin தான் பேஸ், அதுதான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். let the number of 5 rupee coins is equal to x. இப்போ அடுத்து 2 rupee coins. number of 2 rupee coins is equal to 3 times ன்னு சொன்னாங்க. அப்போ 3 into x. ஏன்னா 5 rupeeயோட 2 rupee coin 3 times இருக்கு. அப்போ 3 into x. இப்போ அடுத்து டோட்டல் வேல்யூ எவ்வளோ ஆயிடுச்சு? 88. டோட்டல் வேல்யூன்றது எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் வேல்யூன்றது 5 rupee coin எத்தனை இருக்குது? மொத்தம் x. ஸோ 5 into x. இப்போ 5 நோட்டு இருக்குன்னா 5 into 5 25 rupees டோட்டலாக, அப்படி தானே? அகெயின் ப்ளஸ் டோட்டல்னால ப்ளஸ் 2 rupees coins இருக்குது. 2 rupees coins எவ்வளோ இருக்குது? நம்பர் ஆஃப் 2 rupees coins எவ்வளோ இருக்குது? 3x இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தோட வேல்யூ ஆட் பண்ணால் எனக்கு 88 rupees கிடைக்கும். ஸோ இதை இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 5x plus 2 3s are 6x is equal to next 5x plus 6x ஓட வேல்யூ 11x is equal to 88. இப்போ x வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? 88 divided by 11. 11 8s are 88. ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ. நம்பர் ஆஃப் 5 rupee coins எவ்வளோ இருக்குது? 8. இப்போ 2 rupee coins கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் 5 rupee coin வந்து 8. அடுத்த நம்பர் ஆஃப் 2 rupee coin என்ன சொல்லியிருந்தாங்க? 3 times of 5 rupee coin. அப்போ 3 into 8 which is equal to 24. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Next 6th one. A farmer cuts a 300 feet fence into 2 pieces of different sizes. ஸோ நமக்கு வந்து 300 feet fence இருக்குது. டோட்டலாக 300 இருக்குது. இதை ரெண்டாக பிரிக்கிறாரு. The longer piece is 4 times as long as the shorter piece. ஸோ நம்ம இங்கே கட் பண்ணுறோம் வைங்க. இது ஷார்ட்டர் பீஸ், இது லாங்கர் பீஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லாங்கர் பீஸ் இஸ் 4 times as long as shorter piece. அப்போ ஷார்ட்டர் பீஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா லாங்கர் பீஸ் எப்படி இருக்கும்? 4 into xன்னு கிடைக்கும். சரிங்களா? How long are the 2 pieces?
இப்போ இந்த ரெண்டு பீசஸையும் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் லென்த் எவ்வளோ வரணும் 300. ஸோ சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை எக்ஸுன்றது ஷார்ட்டர் பீஸ், அதோட சைஸ் தெரிஞ்சிடும். ஸோ 300லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணலாம், இல்லைனா 4 × எக்ஸ் பண்ணாலும் லாங்கர் பீஸோட வேல்யூ கிடைச்சிடும். ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? ஆன்சரில் let shorter piece is equal to x feet. feet தான் கொடுத்துருக்காங்க 300 feet. அப்போ feet தான் எழுதணும். அப்புறம் longer feet and longer piece is equal to 4x feet. clear? அடுத்து என்ன சொன்னாங்க? எவ்வளோ லாங் அந்த ஃபென்ஸ் வந்து எவ்வளோ லாங்காக இருந்தது? 300. அப்போ டோட்டல் லென்த் எப்படி எடுக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் 4x. இதை ரெண்டு லென்த்தையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 300 கிடைக்கணும். 300 லென்த்தில் பெருசாக இருக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. எக்ஸ் ப்ளஸ் 4x 5x which is equal to 300. x is equal to 300. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 டிவிஷனில் கொண்டு வரணும். அப்போ 5 6 are 30, அந்த 0 எடுத்துக்கலாம். ஸோ x is equal to 60ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? x equal to 60. எக்ஸ்ன்றது என்னது? ஷார்ட்டர் பீஸ். ஷார்ட்டர் பீஸோட வேல்யூ இப்போ என்னது? 60. எழுதிக்கலாமா? ஷார்ட்டர் பீஸ் is equal to 60 feet. அதே மாதிரி longer piece is equal to 4 into x. x இருக்கிற இடத்துல 60. அப்போ 6 4s are 24. ஸோ 240 feet. அதர்வைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 300லேருந்து 60 மைனஸ் பண்ணால் 240. ரெண்டு மெத்தடில் எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம். ஒன்று எக்ஸு லாங்கர் பீஸை 4 into x, ஆர் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு 300லேருந்து எக்ஸ் என்ன பண்ணிடலாம்? மைனஸ் பண்ணிட்டாலே போதும். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? இதே மாதிரி வேல்யூஸ் மாற்றி கொடுத்தாலும் நமக்கு எழுத தெரியணும். 7th question. If the length of a rectangle is 3 more than twice its width. So width இது ஒரு டயக்ராம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து வித்தை விட 3 more than twice its widthன்றாங்க. அப்போ இதை width wன்னு எடுத்துக்கலாம். லென்த் வந்து லென்த் இப்போ எப்படி இருக்கும்? இந்த விட்த்தை வந்து நம்ம எக்ஸ் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ லென்த் எப்படி இருக்கும்னா லென்த் இஸ் 3 more than, அப்போ 3 + twice its width. எக்ஸ் தான் width, அப்போ 2 times of width. சரிங்களா? இந்த +3 நீங்கள் லாஸ்ட்டில் எழுதினாலும் ஆன்சர் ஒன்று தான். ஸோ டயக்ராம் வச்சுட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது ஆன்சரில் அதை எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு லெட் width is equal to x சென்டிமீட்டர்னு எழுதணும். அப்புறம் லென்த் என்ன சொல்கிறாங்க? 3 more than twice its width. width xனா 2 times of x + 3ன்னு எடுத்துக்கணும் லென்த்தோட வேல்யூ. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? its perimeter is 24 centimeter. What are the dimensions of the rectangle? perimeter value கொடுத்துட்டாங்க 24ன்னு கொடுத்துட்டு length and width ஓட வேல்யூ கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ perimeter of rectangle ஃபார்ம்ல எழுதிக்கலாமா? perimeter of rectangle is equal to 2 into length plus breadth இருக்கும். இங்கே width கொடுக்குறனால நம்ம widthன்னு எழுதிக்கலாம். perimeter of rectangle ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 centimeter is equal to 2 into length ஓட வேல்யூ 2x + 3 plus width ஓட வேல்யூ x. சரியா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த 2 இன்சர்ட் கொண்டு போகணுமா? 24 is equal to 2 2s are 4, 4x plus 2 3s are 6 plus 2 into x 2x. இப்போ இந்த +6 இன்சைட் வந்து என்ன ஆகிடும்? -6. 4x + 2x 6x. 24ல் 6 மைனஸ் பண்ணிட்டோன்னா 18 which is equal to 6x. 18/6 is equal to x. 6 1s are 6 3s are.
அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 3 சென்டிமீட்டர். எக்ஸுன்றது என்னது விட்த்து கரெக்டுங்களா? அப்போ அது எழுதிக்கலாமா? therefore width is equal to 3 centimeter. அப்புறம் length is equal to 2 times of x plus 3. So 2 into 3 plus 3. 2 3s are 6. 6 plus 3 9. So length 9 centimeter. Width வந்து 3 centimeter. Understand ஆகுதா? சம்மலா இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக படிச்சுட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே போதும். கால்குலேஷன் பார்ட் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 2.3 பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.